Good morning students, welcome to design and measurement session. So நம்ம வந்து ஏற்கனவே டிசைன் ஆஃப் ஷாஃப்ட்டில் சம் தியரி பார்த்தோம். ஸோ மிச்ச தியரி வந்து இந்த கிளாஸில் பார்ப்போம். டிசைன் ஆஃப் ஷாஃப்ட்டில் டிஃப்ரெண்ட் ஃபெயிலியர் மோட்ஸ் ஆஃப் ஷாஃப்ட். ஸோ டென்ஷன் ஃபெயிலியர் டியூ டு ஆக்சியல் ஃபுல் லோட். இப்போ டிஃப்ரெண்ட் ஃபெயிலியர் மோட்ஸ் இந்த விதத்தெல்லாம் ஷாஃப்ட் வந்து ஃபெயிலியர் ஆகும். டென்ஷன் ஃபெயிலியர் டியூ டு ஆக்சியல் புல் லோடு. அப்போ ரெண்டு பக்கம் இழுக்கிறோம் ஷாஃப்ட்டை, இழுக்கும்போது என்ன ஆகுது நமக்கு டென்ஷன் ஃபெயிலியர் ஏற்படுது. கம்ப்ரசிவ் ஃபெயிலியர் டியூ டு ஆக்சியல் புஷ் லோடு. அப்போ ரெண்டு பக்கம் அழுத்தும் போது என்ன ஆகுது நமக்கு கம்ப்ரசிவ் ஃபெயிலியர் ஆகுது. ஆக்சியல் புஷ் லோடு கம்ப்ரசிவ் ஃபெயிலியர். ஷியர் ஃபெயிலியர் டியூ டு டார்ஷனல் லோடு. பெண்டிங் ஃபெயிலியர் டியூ டு பெண்டிங் லோடு ஆக்ட் ஆகுது, அதனால் பெண்டிங் ஃபெயிலியர் due to combination of axial, torsional and bending loads. எல்லாம் சேர்ந்து combination of axial, torsional and bending loads எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு ஃபெயிலியர் ஏற்படுது. ஸோ மொத்தம் 5 விதத்தில் ஃபெயிலியர் ஆகுது. டென்ஷன் ஃபெயிலியர், கம்ப்ரசிவ் ஃபெயிலியர், ஷியர் ஃபெயிலியர், பெண்டிங் ஃபெயிலியர் and failure due to combination of axial, torsional and bending loads. So design of shaft based on the strength. Stiffness or rigidity. So ரெண்டு விதத்தில் நம்ம என்ன பண்ணுறாங்க, ஷாஃப்ட் டிசைன் பண்ணுறாங்க. டிசைன் ஆஃப் ஷாஃப்ட் பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரென்த். டிசைன் ஆஃப் ஷாஃப்ட் பேஸ்ட் ஆன் ஸ்டிஃப்னஸ் ஆர் ரிஜிடிட்டி. டிசைன் ஆஃப் ஷாஃப்ட் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரென்த். ஸ்டிஃப்னஸ் ஆர் ரிஜிடிட்டி. ஸோ ரெண்டு விதத்தில் ஷாஃப்ட்டை வந்து டிசைன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டிசைன் ஆஃப் ஷாஃப்ட் பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரென்த். ஸோ பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரென்த்தில் 4 விதமாக. ஸோ டிசைன் ஆஃப் ஷாஃப்ட் சப்ஜெக்ட் டு டார்க். டிசைன் ஆஃப் ஷாஃப்ட் சப்ஜெக்ட் டு பெண்டிங். டிசைன் ஆஃப் ஷாஃப்ட் சப்ஜெக்ட் டு டார்க் அண்ட் பெண்டிங். டிசைன் ஆஃப் ஷாஃப்ட் சப்ஜெக்ட் டு ஃப்ளக்சுவேட்டிங் லோடு. ஸோ 4 விதமாக டார்க் அண்ட் பெண்டிங் அண்ட் ஃப்ளக்சுவேட்டிங் லோடு. ஸோ 4 விதமாக டிசைன் பண்ணுறோம். பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரென்த்து 4 விதமாக ஷாஃப்ட் டிசைன் பண்ணுறாங்க. ஸோ டார்க் அண்ட் பெண்டிங் அண்ட் ஃப்ளக்சுவேட்டிங் லோடு. இது வந்து ப்ராப்ளம் வரும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எந்த கண்டிஷன் பார்க்கணும். அந்த கண்டிஷன் அந்த மாதிரி நம்ம ஃபார்முலா எடுத்து சால்வ் பண்ணணும். அதுதான் யூஸ் பண்ண முடியாது. டார்க் அண்ட் பெண்டிங்கா ஃப்ளக்சுவேட்டிங்களோட அப்படின்னு நம்ம ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணணும். சால்வ் த ஃபார்முலாஸ் ஆஃப் த ஷாஃப்ட் ரெஃபர் டு த டேட்டா புக் இவங்க எல்லாமே இருக்குது. நம்ம அதை ரெஃபர் பண்ணி நம்மளால் ஈஸியாக நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட், ஸோ பவர் படிச்சிருப்பீங்க. பவர், ஸோ பிங்கிறது லோடு, கேபிட்டல் பிங்கிறது லோடு, ஸ்மால் பிங்கிறது ப்ரெஷர். இது பிஓங்க பவர் ஈக்குவல் டு 2π × 60 × 1000. PO ஈக்குவல் டு 2π × 60 × 1000. அப்போ இது என்ன பண்ணுறோம், நம்ம டார்க் கண்டுபிடிக்கணும். டார்க்கு டீங்கிறது டார்க்கு. அப்போ மேலே 16,000 இன்சைட் போயிடும். 2π எல்லாத்தையும் சுருக்கும்போது என்ன ஆகுது, 9549 கிடைக்கும். 9549.5 சம்திங் கிடைக்கும். அதான் 9550 PO/N. ஸோ எல்லாம் ஒன்று தான். இப்படி அப்படியே நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஒன்று தான். இல்லைன்னா சுருக்கிடுங்க. 16,000 2π எல்லாம் சுருக்கணும். 9549.5 கிடைக்கும். 9550 PO/N. பவர் தெரியும், ஸ்பீடு தெரியும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். பவர் தெரியும், ஸ்பீடு தெரியும், சப்ஸ்டிட் பண்ணி நம்ம டார்க்கு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒரு சில ப்ராப்ளத்தில் இஃப் மேக்ஸிமம் டார்க் இஸ் கிவன். ஸோ மேக்ஸிமம் டார்க் இஸ் 25% greater than the mean torque. 25% greater than the mean torque. அப்போ என்ன அர்த்தம், 100 + 25 125%. 125% என்னது, 125/100 எவ்வளோ, 1.25. The maximum torque is given. The maximum torque is 25% greater than the mean torque. ப்ராப்ளத்தில் கொடுத்துருப்பாங்க. The maximum torque is 25% greater than the mean torque or 30% greater than the mean torque அப்படின்னு கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணணும், 100 + 25 or 100 + 30. 100 + 25 ஈக்குவல் டு 125. 125% அதாவது 1.25 நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ டார்க்கோட மல்டிப்ளை பண்ணணும். 1.25 டார்க்கோட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 1.25 எக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எக்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். எல்லாம் ஒன்று தான். ஸோ 1.25. அப்போ டி மீன்ங்கிறது 9550 PO/N.
T max 9550 PO divided by N into X. Xங்கிறது 1.25 T max. T mean and T max. நார்மல் டார்க் யூஸ் பண்ணுற ஃபார்முலா வந்து T mean 9550 PO divided by N. ஸோ டிசைன் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல அடுத்து யூனிட் பார்க்க போகிறீங்க. அது சாப்டர் வரும். அந்த சாப்டரில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தெரியும். உங்களுக்கு T mean 9550 PO divided by N. அப்போ பவர் தெரியும், ஸ்பீடு தெரியும். சப்ஸ்டியூட் T mean கிடச்சிடும். ப்ராப்ளத்தில் மேக்ஸிமம் டார்க் இஸ் 25% கிரேட்டர் than the mean torque. கிரேட்டர் than the mean torque கொடுத்துருந்தாங்கன்னா 100 + 25 = 125. 125 divided by 100 1.25 என்ன பண்ணணும் நம்ம? ஸோ மல்டிப்ளை பண்ணணும். ஸோ டார்க்கோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதை கொடுத்து இன்ட்டு எக்ஸ்னு போட்டுருக்கோம். எக்ஸுங்கிறது 1.25. Design of shaft based on the stiffness or rigidity. Spindle is designed based on the stiffness only. TBJ is equal to G theta by L. T is torque. J is polar mode of inertia. J is equal to pi by 32 d power 4. G is modulus of rigidity of the shaft. Theta is the angle of twist in radian. Theta is into pi by 180. Theta is pi by 180 radians. L is the length of the shaft. So D is equal to 32 TL divided by pi G theta power 1/4. So D power 4 இருக்கும். அதை நம்ம கொண்டு போகும்போது அங்கே 1/4. 32 TL. T is torque. L is length of the shaft. G is modulus of rigidity. Theta is angle of twist in radians. அப்போ டிகிரியில் இருக்கும். நம்ம ரேடியன்ஸை மாற்றும்போது pi by 180 ரேடியன்ஸை நம்ம மாற்றணும். ஸோ இது வந்து டிசைன் ஆஃப் ஷாஃப்ட் பேஸ்ட் ஆன் த ஸ்டிஃப்னஸ் ஆர் ரிஜிடிட்டி. ஸோ வரும்போது நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பீம்ஸ் பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் படிச்சிருப்பீங்க. கேன்டிலிவர் பீம், செமி சப்போர்ட்டட் பீம், ஓவர்ஹேங்கிங் பீம், ஃபிக்ஸட் பீம் அண்ட் கண்டினியூஸ் பீம். இதில் வந்து செமி சப்போர்ட்டட் பீம் ரெண்டு சைடுமே சப்போர்ட். கேன்டிலிவர் பீம் என்னது? ஒரு இது வந்து ஃபிக்ஸடு, இன்னொரு ஃப்ரீ ஹேண்டு. செமி சப்போர்ட் என்னது? ரெண்டுமே சப்போர்ட்டாக இருக்கும். ஒரு ஷாஃப்ட் இருக்குது, ஷாஃப்ட் எண்டு, ரெண்டு எண்டுலேயும் நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. மீன்ஸ் பேரிங். அது என்னது? பேரிங் அசீவ் பண்ணிக்கோங்க. பேரிங் இருக்க மாதிரி அசீவ் பண்ணிங்கன்னா ரெண்டு எண்ட்லேயும் சப்போர்ட் இருக்குது. அது என்ன? சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். ஸோ லோட் ஆக்ட் ஆகுது. டைப் ஆஃப் லோடிங். ஸோ இது எஸ்ஐமே படிச்சிருப்பீங்க. பாயிண்ட் ஆர் கான்சன்ட்ரேட்டட் லோடு, யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு, யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு, பாயிண்ட் ஆர் கான்சன்ட்ரேட்டட் லோடு, யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு, UDL, யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு, UDL, யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு. ஸோ நம்ம பாயிண்ட் லோடு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். இப்போ ரெண்டு பேரிங் இருக்குது. சப்போர்ட் ஆகிட்டு ஷாஃப்ட்டு. ரெண்டு பேரிங் சப்போர்ட் ஆகிட்டு ஷாஃப்ட்டு. அது என்ன நம்ம ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமை அசீவ் பண்ணுறோம். அப்போ லோடு சென்ட்ரல் ஆக்ட் ஆகுது. ஸோ லோடு வந்து சென்ட்ரல் ஆக்ட் ஆனால் என்ன ஃபார்முலா? பெண்டிங் மூமெண்ட்டுக்கு PL/4. Pங்கிறது லோடு, Lங்கிறது லென்த் ஆஃப் ஷாஃப்ட்டு. இப்போ டிவைட் பை 4 போட்டால் என்ன நமக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் கிடச்சிடும். ரெண்டாவது வந்து லோடு வந்து சென்டரை விட்டு கொஞ்சம் தள்ளி ஆக்ட் ஆகுது. சென்டரை விட்டு சம் டிஸ்டன்ஸ் தள்ளி ஆக்ட் ஆகுது. அப்போ என்னது? ஏபின்னு கொடுத்துருவாங்க. டோட்டல் வந்து எல். மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் M is equal to PAB/L. அதே மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் PAB/L. அடுத்து பார்த்திங்கன்னா லோடு வந்து ரெண்டு எண்டுலேருந்து ஈக்குவலாக ஆக்ட் ஆகுது. அது என்னது? A. இப்போ நடந்தது B டிஸ்டன்ஸ். ரெண்டு எண்டுலேருந்து ஈக்குவல் ஆக்ட் ஆனால் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் M is equal to P into A. டைப் ஆஃப் லோடிங் டிஃப்ரெண்ட் கேசஸ். இதில் நம்ம பார்த்தா தெரியும். இப்போ 3 கேஸ் இருக்குது. சென்ட்ரல் ஆக்ட் ஆகுது, சென்டர் விட்டு சம் டிஸ்டன்ஸ்லேயே ஆக்ட் ஆகுது, ரெண்டு எண்ட்லேருந்து ஈக்குவலாக ஆக்ட் ஆகுது. M is equal to PL/4. M is equal to PAB/L. M is equal to P into A. So type of different cases. Next. So shaft is normally supported by two end bearings or journals. Bearings சொல்லுவோம், இல்லை journals சொல்லுவோம்.
ஸோ நார்மலி சப்போர்ட்டட் பை 2 எண்ட் பேரிங்ஸ். அப்போ 2 பேரிங்ஸும் சப்போர்ட் ஆகிருக்கு. அதாவது நம்ம கன்சிடர் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு சிம்பிளி சப்போர்ட் பீமாக கன்சிடர் பண்ணுறோம். இப்போ தான் பார்த்து ஸ்கெட்ச் பார்த்தோம். ஸ்கெட்சில் தான் இருக்குது. ஓகே, அதில் நம்ம பார்த்தா தெரியும். லோடு ஆக்டிங் அந்த செல்ஃப் சென்ட்ரலி. அப்போ சென்டர் ஆக்ட் ஆகுது. சென்டர் ஆக்ட் ஆகினா ஃபார்ம் கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3. அப்போ 3 கேஸ் இருக்குது. சென்டர் ஆக்ட் ஆகுது. லோடு ஆக்டிங் அந்த எஸ்எஸ்பி சென்ட்ரலி. லோடு ஆக்டிங் அந்த எஸ்எஸ்பி சென்ட்ரலி. அப்போ சென்டர் ஆக்ட் ஆனது எம்சி PL/4. Load acting on the SSB. Load acting on the SSB. Variable distance from each end. Variable distance from each end. அப்போ 2 எண்டில் இருந்து லோட் ஆக்டிங் அந்த SSB. வேரியபிள் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஈச் எண்ட். 2 எண்டில் இருந்து ஆக்ட் ஆகுது வேரியபிள் டிஸ்டன்ஸ். அப்போ இங்கே டிஸ்டன்ஸ் சென்டர்லேருந்து கொஞ்சம் தள்ளி டிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ ரெண்டுக்கும் வேரியேஷன் இருக்கும். டோட்டல் வந்து வேரியேஷன் இருக்கும். அப்போ M P/A/B/L. P/A/B/L. PAB/L. ஸோ அடுத்து லோட் ஆக்டிங் அந்த SSB ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஈச் எண்ட். அப்போ 2 எண்டில் இருந்து ஈக்குவல் ஆக்ட் ஆகுது. அப்போ என்னது M P/A. ஸோ 3 கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3. ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது எந்த கண்டிஷன் பார்க்கணும், எந்த கண்டிஷனில் வருது அப்படின்னு பார்த்து கரெக்டாக பெண்டிங் மொமெண்ட் ஃபார்முலா எடுத்து பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ நெக்ஸ்ட், so design of systematic approach, different condition of soft problems. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். based on the strength என்ன பார்த்தோம், டார்க், பெண்டிங் மூமெண்ட், டார்க் அண்ட் பெண்டிங் அண்ட் ஃப்ளக்சுவேட்டிங் லோடு. டார்க்கு, பெண்டிங் மூமெண்ட், டார்க் அண்ட் பெண்டிங் அண்ட் ஃப்ளக்சுவேட்டிங் லோடு. டார்க், பெண்டிங் மூமெண்ட், டார்க் அண்ட் பெண்டிங் அண்ட் ஃப்ளக்சுவேட்டிங் லோடு. டிசைன் ஆஃப் சப்ஜெக்ட் டு டார்க் ஒன்லி. இப்போ டார்க் என்னது 9550 PO/N. டார்க் கண்டுபிடிச்சாச்சு. T = 5/16 d³ × tau. 5/16 d³ × tau. இது வந்து விவசாயமே படிச்சிருப்பீங்க. 5/16 d³ × tau. அப்போ ஸ்டாண்டர்ட் டே ஃப்ரம் டேபிள்ஸ். அப்போ டேபிள் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் டே எடுத்துக்கிறோம். இது வந்து டார்க் வந்து என்னது, பவர் ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க. எப்படி நம்ம பார்க்குறது, பவர் ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ என்ன நம்மள டார்க் 9550 PO/N. அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு தேவையான டார்க் கிடச்சிடும். டார்க் வந்து ஈக்குவேட் பண்ணுறோம். 5/16 d³ × tau. டேக் ஸ்டாண்டர்ட் ஏ ஃப்ரம் டேபிள்ஸ் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து டிசைன் ஆஃப் சப்ஜெக்ட் டு பெண்டிங் மூமெண்ட். இப்போ பெண்டிங் மூமெண்ட் எம் ரெஃபர் டைப் ஆஃப் லோடிங். கரஸ்பாண்டிங் டைப் ஆஃப் லோடிங். இப்போ பார்த்து நம்ம எந்த கேஸ் பார்க்கணும், கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3. 3 கேஸ் எந்த கேஸோ அந்த கேஸுக்கு பெண்டிங் மூமெண்ட் ஃபார்முலா எடுக்கணும். ஃபார்முலா எடுத்து அப்ளை பண்ணி பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கணும். பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிச்ச பிறகு பெண்டிங் மூமெண்ட் 5/32 d³ × சிக்மா B. 5/32 d³ × சிக்மா B. M = 5/32 d³ × சிக்மா B. அப்போ இதில் வந்து ஈக்குவேட் பண்ணுறோம். 5/32 d³ × சிக்மா B. ஈக்குவேட் பண்ணி டயமீட்டர் கண்டுபிடிக்கிறோம். டேக் ஸ்டாண்டர்ட் ஃப்ரம் டேபிள்ஸ். டேபிள் வந்து ரெஃபர் பண்ணி ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிறோம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட், ஸோ டிசைன் ஆஃப் டார்க் அண்ட் பெண்டிங் மூமெண்ட். அப்போ 2 கம்பைனாக ஃபஸ்ட்டு டார்க் பார்த்தோம், அடுத்து பெண்டிங் மூமெண்ட் பார்த்தோம். அதுக்கடுத்து டார்க் அண்ட் பெண்டிங் மூமெண்ட். டார்க் T = 9550 PO/N. பெண்டிங் மூமெண்ட் ரெஃபர் டைப் ஆஃப் லோடிங். அப்போ M கரஸ்பாண்டிங் டு டைப் ஆஃப் லோடிங். அப்போ பெண்டிங் மூமெண்ட்டுக்கு எப்போ இந்த கேஸ் பார்க்கணும். 3 கேஸ் எந்த கேஸோ அந்த கேஸ் தகுந்த மாதிரி கரெக்டாக நம்ம எடுத்து கரஸ்பாண்டிங் டு டைப் ஆஃப் லோடிங் தகுந்த மாதிரி நம்ம M எடுத்துக்கணும். M எடுத்துக்கூட ஈக்குவலன்ட் டார்க் TE = √M² + T². ரெஃபர் டேபிள் வந்து ரெஃபர் பண்ணணும். √M² + T². அப்போ T = 5/16 d³ × tau. டேக் ஸ்டாண்டர்ட் ஃப்ரம் டேபிள்ஸ். அப்போ டேபிளில் இருக்கணும் ஃபார்முலா ஈக்குவலன்ட் டார்க் √M² + T². அப்போ M கண்டுபிடிச்சிருக்கோம், T கண்டுபிடிச்சிருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு TE கிடைக்கும். ஈக்குவலன்ட் டார்க் கண்டுபிடிச்ச 5/16 d³ × tau. டேக் ஸ்டாண்டர்ட் ஃப்ரம் டேபிள்ஸ். டேபிள் வந்து நம்ம ஸ்டாண்டர்டையாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பெண்டிங் மூமெண்ட் ஈக்குவலன்ட் பெண்டிங் மூமெண்ட் ME = 1/2 M + √M² + T². அப்போ இதில் என்ன பண்ணுறோம், நம்ம டேபிளை ரெஃபர் பண்ணி நமக்கு தேவையானதை ஃபார்முலா எடுத்துக்கணும். 1/2 M + √M² + T². அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ME கண்டுபிடிக்கிறோம். ME என்ன பண்ணுறோம், 5/32 d³ × சிக்மா B. 5/32 d³ × சிக்மா B. டேக் ஸ்டாண்டர்ட் ஃப்ரம் டேபிள்ஸ். டேக் ஹையர் வேல்யூ ஆஃப் 2. ஸ்டாண்டர்ட் ஃப்ரம் டேபிள்ஸ் என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்டாண்டர்ட் எடுக்கிறோம். ஸோ இதில் 2 வேல்யூ ஃபஸ்ட் ஈக்குவலன்ட் டார்க் யூஸ் பண்ணி ஒரு வேல்யூ கிடைக்கும், ஈக்குவலன்ட் பெண்டிங் மூமெண்ட் ஒரு வேல்யூ கிடைக்கும். 2 வேல்யூ எது ஹையரோ அது ஆன்சர் எடுத்துக்கணும். அதாவது
ஆன்சராக எடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டிசைன் ஆஃப் ஷாஃப்ட் சப்ஜெக்ட் டு ஃப்ளக்சுவேட்டிங் லோட்ஸ் இதே தான். ஸோ டார்க் வந்து அதே ஃபார்ம் தான். TC = 9550 PO divided by N 9550 PO divided by N. பெண்டிங் மூமெண்ட் M ரெஃபர் டைப் ஆஃப் லோடிங் M கரஸ்பாண்டிங் டு டைப் ஆஃப் லோடிங் அதே தான் அப்ரோச். அப்போ M கண்டுபிடிச்சி. இப்போ ஃப்ளக்சுவேட்டிங் லோன் எப்படி தெரியும்? ஃப்ளக்சுவேட்டிங் லோன் எப்படி தெரியும் நமக்கு? கேபி கேட்டி கொடுத்தா அது பேர் அது ஃப்ளக்சுவேட்டிங் லோடு. கொடுத்தா அது பேர் ஃப்ளக்சுவேட்டிங் லோடு. ஈக்குவலன்ட் டார்க் ரூட் ஆஃப் KB into M square plus KT into T square. அப்போ T என்னது 5/16 d³ into tau 5/16 d³ into tau. அப்போ இதில் வந்து நம்ம டயாமீட்டர் ஒரு ஸ்டாண்டர்ட் டேபிள் வந்து நம்ம ஸ்டாண்டர்டையாக எடுத்துக்கலாம். ஈக்குவலன்ட் பெண்டிங் மூமெண்ட் 1/2 KB into M plus root of KB into M square plus KT into T square. இப்போ KT கொடுத்தா என்னது ஃப்ளக்சுவேட்டிங் லோடு. ஸோ மேலே இருக்க ஃபார்முலா அதே தான் நமக்கு வருது. நமக்கு டார்க் அண்ட் பெண்டிங் யூஸ் பண்ணது இதில் KB KT அடிஷனலாக ஆட் ஆகுது. M = 5/32 d³ into sigma b. அப்போ இதில் போட்டு நம்ம ஸ்டாண்டர்ட் எடுக்கிறோம். ஒரு டயாமீட்டர் கிடைக்கும். இப்போ ரெண்டு வேல்யூவில் வந்து வேல்யூ ஈக்குவலன்ட் டார்க் வச்சு ஒரு வேல்யூ வரும், ஈக்குவலன்ட் பெண்டிங் மூமெண்ட் வச்சு ஒரு வேல்யூ வரும். அப்போ இந்த வேல்யூவில் எது ஹையர் அப்போ என்ன ரெண்டு வேல்யூவில் எது ஹையர் நம்ம எடுத்துக்கணும். ஸோ டார்க்குன்னு 9550 PO divided by N பெண்டிங் மூமெண்ட் என்னது ரெஃபர் டைப் ஆஃப் லோடிங் கரஸ்பாண்ட் டைப் ஆஃப் லோடிங். அப்போ என்னது? ஸோ பெண்டிங் மூமெண்ட்னாலே ஸோ நம்ம இந்த கேஸ்ன்னு பார்க்கணும். ஸோ இந்த கேஸ்ன்னு பார்த்தா அது இந்த மாதிரி பெண்டிங் மூமெண்ட் ஃபார்ம் எடுக்கணும். M கண்டுபிடிச்சி போது KB KT டேபிள் வந்து ரெஃபர் பண்ணணும். என்ன ஃப்ளக்சுவேட்டிங் லோட, கிராஜுவல் அப்ளையோட, சடன் அப்ளையோட, ஷாக் லோட, அந்த எந்த மாதிரி லோடுன்னு பார்க்கணும். லோடு பார்த்துட்டு அது மாதிரி KB KT வழி நோட் பண்ணிவிட்டு இப்போ ஈக்குவலன்ட் T = root of KB into M square plus KT into T square. அப்போ T 5/16 d³ into tau take standard from tables. ஈக்குவலன்ட் பெண்டிங் மூமெண்ட் M = 1/2 அப்போ KB into M plus root of KB into M square plus KT into T square. அப்போ இந்த ஃபார்முலா டேபிளில் இருக்குது, நம்ம அதை பார்த்து எழுதிட்டு M = 5/32 d³ into sigma b. அப்போ ஸ்டாண்டர்ட் ஃப்ரம் டேபிள்ஸ். அப்போ டேபிள் வந்து ஸ்டாண்டர்ட் பார்க்குறோம். அப்போ ரெண்டு வேல்யூ எது ஹையரோ அந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளான அப்ரோச் தான். சிஸ்டமேட்டிக் ரொம்ப சிம்பிளான அப்ரோச் தான். இதை மைண்டில் வச்சுக்கோங்கன்னா ஷார்ட் ப்ராப்ளம் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை ஓரளவு ரீகால் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு என்கிட்ட எல்லாம் முடிச்சு சட்டை நீங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிட்டு அது வந்து ப்ராப்ளம் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை ஒரு நோட்டை எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த ப்ராப்ளம் பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவு ரீகால் பண்ணிக்கலாம். என் டவுட் தான் கிளியர் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தால் என்கிட்ட எல்லாம் முடிஞ்ச சட்டை கிளியர் பண்ணிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.